திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்தது முதலே திரும்பிய திசையெங்கும் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. குழந்தைகள், சிறுமிகள், பெண்கள், வயதான பாட்டிகள் என வயது வித்தியாசம் இன்றி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. பள்ளி முதல் பணியிடங்கள் வரை எல்லா நிலைகளிலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது விடியா திராவிட மாடல் அரசாங்கம். சமீபத்தில் கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் திமுக பிரமுகர் ஞானசேகரனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுக பிரமுகர் ஒருவர் ஆண்டு கணக்கில் மாணவிகளிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு வந்த அவலமும் வெளியானது. அது மட்டுமா, சென்னை ஈசிஆரில் திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் பெண்களை துரத்தி சென்ற அவலமும் அரங்கேறியது. பள்ளி செல்லும் சிறுமிகள் முதல் பல்லு போன பாட்டி வரை வயது வித்தியாசமின்றி பாலியல் வன்கொடுமை நடக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து கிடக்கிறது. தனது கையில் உள்ள காவல்துறை சிறப்பாக செயல்படுவதாக திராவிட மாடல் முதல்வர் வாய் சவடால் விட்டு வரும் நிலையில் காவல் உயரதிகாரி ஒருவர் காவல்துறையின் லட்சணம் குறித்து புலம்பிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அரியலூர் அருகே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணை மகளிர் காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் ஆபாசமாக பேசிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த ஆடியோ மூலம் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கவும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது அம்பலமாகி இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினோ பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் எல்லோரும் என்னை அப்பா என அழைப்பதாக பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் பற்றி எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலும் அறிக்கை வாயிலாகவும் பேட்டிகள் வாயிலாகவும் எவ்வளவோ எடுத்து கூறியும் அதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கண்டுகொள்ளவில்லை நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வர் ஸ்டாலின். இதன் விளைவு பாலியல் குற்றங்கள் நடக்காத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தினசரி நிகழ்வுகளாக மாறியிருக்கிறது. முதலமைச்சர் கையில் காவல்துறை இருந்தும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதை அறியாமல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார் பொம்மை முதல்வர். ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்? முதலமைச்சர் கையில் காவல்துறை இருந்தும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது ஏன்? பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றிவிட்டதா திமுக? ஆட்சி மாற்றம் மட்டுமே தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்பது மட்டும் தெளிவாகிறது.